இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நாம் தற்பொழுது பாதிக்கப்பட்ட நாடு. நம்ம ஊர்ல அப்பாவி பொதுமக்களை கொடூரமான தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறார்கள். எந்த தவறும் செய்யாத அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கி கொண்டு வந்து AK-47 சுட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ வந்திருக்கு. தீவிரவாதி ஒருவன் பொதுமக்கள் இருக்கும் இடத்தில் வந்து துப்பாக்கியை வைத்து அவர்களை நோக்கி குறிபார்த்து சுடும் நேரத்தில் செல்போனில் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு வரைபடத்தை வைத்து இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் என்னெல்லாம் போர் பண்ணியிருக்காங்க, தற்பொழுதைய சூழல் எப்படி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த கொடூர தீவிரவாத மிருகங்கள் அந்த அப்பாவி பொதுமக்களை எப்படி சுட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் உள்ளூர்காரர், அவர் காஷ்மீர் தான். அந்த குதிரையில் பொதுமக்கள் அந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு வந்தவர் அந்த தீவிரவாதிகளோட துப்பாக்கியை அவர் பிடுங்க முற்படும் போது அவரையும் கொன்று விட்டார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வருமா என்ற பிரதான கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் எத்தனை போர்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1947 இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் பிரிந்த போது காஷ்மீர் பிரச்சனையை காரணமாக வைத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது. காஷ்மீரில் பாகிஸ்தான் பழங்குடியினர் படையெடுத்தாங்க பாகிஸ்தான் இராணுவ உதவியோடு. அப்பொழுது வந்தது முதல் போர். இது காஷ்மீரை மையமாக வைத்து வந்தது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசித்தாலும் அந்த நேரத்தில் ராஜா ஹரி சிங் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவர் பழங்குடியினர் வராங்க அப்படின்ன உடனே இந்தியா கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது ஒரு போர் வந்தது. அது முதல் போர். இரண்டாவது 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்தது. எப்பெல்லாம் பாகிஸ்தான் எல்லை தாண்டி ஊடுருவுகிறார்களோ அப்பொழுது நாம் திருப்பி அடித்திருக்கிறோம். அப்போ போர் வந்திருக்கு. 1971 வந்த போர் சற்றே வித்தியாசமானது. காஷ்மீரை மையமாக வச்சு வரல, பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு. அப்பொழுது அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. அங்கே உள்ளவர்களுக்கும் மேற்கு பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் ஆகலை. அங்கே அவர்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. மக்கள்லாம் திபுதிபுவென அகதிகளாக இந்தியாவில் ஓடி வந்தார்கள். அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானோடு போர், இந்தியாவிற்கு பாகிஸ்தான் சரண் அடைந்தது. பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாடு பிறந்தது. 1971 நமக்கு தான் பிரம்மாண்ட வெற்றி. அதற்கு பிறகு கார்கில் நமக்கு தெரியும். 1999 இதே ஊடுருவல் பிரச்சனை தான். எப்பொழுதெல்லாம் ஊடுருவல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் போர் வெடித்திருக்கிறது. இப்பொழுது நடந்திருக்கிறது இந்திய மண்ணில் காஷ்மீரில் பெஹல்காம் என்ற பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாத கும்பல் சுட்டுக்கொலை செய்யிருக்கிறது. இந்த தீவிரவாத கும்பலுக்கு வேறு எங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா என்ன சொல்றாங்க, இந்த கும்பல் லஷ்கர்-இ-தொய்பா பாகிஸ்தானிலிருந்து இயங்கக்கூடிய பாகிஸ்தானின் வெளிநாட்டு உளவு பிரிவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் இதற்கும் தொடர்பு. அப்பொழுது வேர் அங்கே தான் இருக்கிறது என்பதால் இந்தியா மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருகிறோம். எம்மாதிரியான நடவடிக்கை? வீசா ரத்து. நம்ம வீசா ரத்து பண்ணால் பாகிஸ்தானும் அங்கே நம்ம வீசாவை ரத்து பண்ணுறாங்க. இங்கே உள்ள தூதரை திருப்பி அனுப்பிச்சா அவங்க அங்கே உள்ள தூதரை திருப்பி அனுப்பிடும். நாம் என்ன செய்கிறோமோ அதையே அப்படியே காப்பி அடித்து அவர்களும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். ஒன்றை தவிர அந்த ஒன்று என்ன, இந்தியாவிலிருந்து, அதாவது சீனா இந்த டிபெட் பகுதியில் ஆரம்பிக்கிறதா சரி, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஓடுகின்ற நதிகள், இந்தியா மேல இருக்கு, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஓடுகிறது சிந்து நதி, அதாவது இண்டஸ் ரிவர் சிஸ்டம் என்று அழைப்பார்கள். சிந்து நதி மற்றும் அதனுடைய கிளை நதிகள். இந்தியா தண்ணி கொடுத்தாதான் பாகிஸ்தானுக்கு தண்ணி போய் சேரும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இது தொடர்பான ஒப்பந்தம் 1960 போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவு சுமார் 30% தண்ணீர் இந்தியா வசம் இருக்கும். 70% பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்குறோம். அதை வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க, குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் தேவைகளுக்கும் அவர்கள் அந்த தண்ணீர் தான். இப்போ இந்தியா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் ரத், இப்போதைக்கு கட் செய்யப்படுகிறது என்று சொன்ன உடனே இதற்கு எதிர்வினையாற்ற பாகிஸ்தானால் முடியலை. ஏன்னா இந்தியா திறந்து விட்டால் தான் தண்ணி, ரொம்ப திறந்து விட்டால் வெள்ளம் வரும், தண்ணியை திறந்து விடலைன்னா வறட்சி வரும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, உள்நாட்டில் பிரச்சனை குழப்பம் வரும். உடனே பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போர் செய்வதற்கு சமானம், ஆக்ட் ஆஃப் வார் என்று சொல்கிறார்கள். இதனால தான் போர் வருமா என்ற கேள்வி இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு பக்கம் கராச்சியில் ஏவுகணை பரிசோதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க இராணுவ தலைவருக்கு உத்தரவு போட்டதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கு. நம்மளுடைய இராணுவ தளபதி நாளை ஸ்ரீநகர் போகிறார். அங்கே இராணுவத்தினருடன் பேசுகிறார். ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அந்த கயவர்கள் எங்கே ஓடி பதுங்கி இருக்கிறார்கள், அவர்களை பிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் இராணுவம் தயார் நிலை. இந்தியா பாகிஸ்தானுக்கு இதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைப்பார்கள். சுமார்
3200 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுடைய விமானங்களில் எங்கள் நாட்டு மேலே பறக்க அனுமதிக்க மாட்டோம், நாம் எங்கெல்லாம் போக வேண்டியிருந்தால் பாகிஸ்தானுக்கு மேலே பறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியர்கள் வராங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ பாகிஸ்தானை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் சுற்றி கொண்டு வர வேண்டியிருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் மேலே பறந்து வர வேண்டியிருந்தது. அதே போல் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மேலே பறந்து வர வேண்டியதாக இருந்தது. இப்போ விமான நிலையங்களை என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதால நாம் கொஞ்சம் சுற்றி கொண்டு வர வேண்டி இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சில் தயாராகி கொண்டிருக்கும். அந்த தண்ணீரை கட்டு செய்வோம் என்று நாம் அறிவித்ததே, இந்த இண்டஸ் ரிவர் சிந்து நதியை கட்டு செய்வோம் என்று அறிவித்ததே தண்ணீர் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் இடியாக அமைந்திருக்கிறது. இதற்கு என்ன பாகிஸ்தான் எதிர்வினையாற்றும் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது எப்படி ஆபரேஷன் பண்ணும்போது சர்ஜரி பண்றோம்னு சொல்றாங்க, கார்பெட் பாம்பிங் என்பது அப்படியே கொண்டு போய் குண்டு வீசுவது. சேதம் சிவியராக இருக்கும், பலமாக இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றால் துல்லியமாக தீவிரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது. ஏற்கனவே இந்தியா இது போல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கோம். மீண்டும் அது போல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் லஷ்கரே தைபா அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்தியா கொடுக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதற்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் செய்யும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். கப்பலை பொறுத்தவரை இந்தியாவுக்கு கடல் வளம் சிறப்பாக இருக்கும் காரணத்தினால் பாகிஸ்தானால் இந்த கடலில் ஒன்றும் நம்மளை செஞ்சிட முடியாது. நம்ம நேவி ரொம்ப பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறார்கள். நிலத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த குஜராத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லை அமைந்திருக்கிறது, சுமார் 3200 கிலோமீட்டர். எனவே ஏற்கனவே நாம் எடுத்த இந்த நதிநீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஆற்றப் போகும் எதிர்வினை, நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் அவங்கள அடித்தா அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க, இதையெல்லாம் வைத்து போர் வருமா வராதா என்பதை சொல்ல முடியும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு எந்த முடிவு எடுத்தாலும் எங்கள் அனைவருக்கும் அதில் உடன்பாடு என்று அனைத்து கட்சிகளும் அறிவித்து விடுவார்கள். மற்ற நாட்டு தூதர்களை அழைத்தும் நம் இந்திய அரசு சார்பாக நடந்தது என்ன என்பதை சொல்லி வருகிறோம். கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்பது மட்டும் தெரிகிறது. நதி நீரோடு நிற்காது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போது என்ற